எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தமிழ் புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து குரு பகவானை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு தானுங்க இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சுப விரய செலவு இந்த வருடத்தில் ஏற்பட போகுது. 4 வருஷமாக 40 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மண்மனை வாங்கிறதுக்கான பிராப்தத்தை கொடுக்க போகுது. வைகாசி மாத இறுதியிலேயே நீங்கள் இதை சந்திக்கலாம். ஐயா, மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. கை கொடுத்தா மீளலாம், ஆனால் சொல்லு கொடுத்தா மீள முடியாது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த வருடத்துடைய 2வது மாதம் சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு சொந்தமாக மனம் வாங்கிறதுக்கான பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. சந்தர்ப்பம் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காதுங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் ஒன்றும் கொடுத்துட்டு போகிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வைகாசி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மனம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழல். ரொம்ப நாள் நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, ஏன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 சென்ட்டில் பண்ணியும் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, பக்கத்தில் வந்து ஒரு ஏக்கரை இருக்குதுங்க, கொடுத்தா ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்து போடுவேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மனை ஒரு காடுகரை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தானங்க அதிகமாக இருக்கும். மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தானங்க விருச்சிக ராசி. அதனால தான் என்னவோ தெரியல, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரே ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வரார். இந்த வருடத்துடைய 2வது மாதம் வைகாசி மாதத்தில் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வைகாசி மாதம் 1 தேதியிலிருந்தே. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியை பார்ப்பார். இது சுய தொழில் செய்கிறதுக்கும் நீங்கள் பின்னுக்கு ஒரு தொழிலதிபராக உருவாகிறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அதே நேரத்தில் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பார், 8வது பார்வையை பார்க்குற அப்படிங்க. அது மட்டும் இல்லை, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி 5வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகம், உங்கள் ராசிக்கு 7வது பாவகம், உங்கள் ராசிக்கு 2வது பாத்தியத்தை பார்க்கிறார் சனி. இந்த சனி வந்து செவ்வாவுக்கு கெட்டவராக இருந்தாலும் சனி பகவான் குரு பகவானுடைய பார்வைக்கு வந்துடுவார் வைகாசி மாதம். ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனி பயிற்சி, அதாவது நமக்கு குரு பயிற்சி வந்துடும். சனி பயிற்சி இல்லைங்க, குரு பயிற்சி. ஏன்னா இந்த வருடத்தில் வந்து சனி பயிற்சி கிடையாது, சனி வக்ரம் உண்டு. குரு பகவான் தான் பயிற்சி அடைகிறாரு, ராகு கேது பயிற்சி அடையுது. குரு பகவான் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி நமக்கு வாக்கிய பிரகாரம் பயிற்சி அடையும், அதாவது மே மாதம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் நமக்கு பயிற்சி அடையும். நம்ம பிரதானமாக பார்க்குறது திருக்கணிதம் தான். இப்போ இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் தனகாரக புத்திரஸ்தானாதிபதி உச்ச நிலையில் இருந்து முதல் பார்வையாக 5வது பார்வை தானே குருவுக்கு முதல் பார்வை உங்கள் ராசியை பார்க்குற அப்படி. அதனால் வருடக்கணக்காக புத்திர பாக்கியம் இல்லாமல் நாள் கணக்காக விரதம் இருந்து கோவில் குளம் பரிகாரம் யந்திரம் மந்திரம் தந்திரம் எதுவுமே வேலையாகலை சாமினா இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை. சார், நான் வந்து ஒரு சன்னியாசியாக நான் இருந்தேனுங்க. சன்னியாசினா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் பிரம்மச்சாரியாக இருந்தேனுங்க, இப்படி சொல்லிக்கலாம். நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன்.
இந்த பிரபஞ்சம் வந்து என்னை சம்சாரி ஆக்கிடுச்சு, பிரம்மச்சாரியாக இருந்தவங்கள சம்சாரி ஆக்கிடுச்சு. தாய் தந்தை ஆக்க மறுக்குது. தாய் தந்தைன்ற பட்டத்தை எனக்கு கொடுக்கல, சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்த அந்த பிரபஞ்சம் தாய் தந்தைன்ற பட்டத்தை கொடுக்கலன்னா இந்த வருடத்தில், இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் 100% உங்களை, அதாவது இந்த அப்பான்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க, அல்லது அம்மான்ற வார்த்தையை நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. புது உசுறு வரப்போகுதுயா, உங்கள் வம்ச விருத்தி அடைய போகுது, அதில் மாற்றம் இல்லை. இது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனுபவிக்க போகிறீங்க, அதில் மாற்று கிடையாது. சரியா? ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு நல்லது நடந்துருமாமா சாமி அப்படின்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. சந்தர்ப்பம் உண்டுன்றதை விட வாய்ப்புகள் 100% நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனுங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரத்தில் வைகாசி மாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதி உங்களை பார்க்கிறாருன்னு சொன்னேன். ஆவணி மாதம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கே போகிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டு சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு. வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வந்து சேரும், அரசாங்க உத்தியோகம் ஏற்படும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 40 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆவணி மாதம் நெசத்துக்கு சொல்கிறேன், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குரு பகவானுக்கு 2வது இடத்துல சூரியன் ஆட்சி நிலையில் வரார். சூரியன் தொழில் ஸ்தானத்தை, அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருந்து, தொழில் பாத்தியத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாத்தியம் சொல்லக்கூடிய அந்த சுபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி சுபஸ்தானாதிபதி சனி உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். தனகாரகன் குரு உங்கள் ராசியை மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சு கொடுத்தானுங்க, மறு வேலை பார்த்தீங்க. இதுவரை கடந்த ஒரு 2 வருஷமாக அந்த சூழ்நிலையில் நீங்கள் இல்லை. தெரிஞ்சவன் தெரியாதவங்க கிட்ட கூட போய் சந்தேகம் கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உங்களுடைய கேட்டகரி இல்லை. உங்களுக்கு பழக்கமே இல்லாத வாழ்க்கை, பரிச்சயமே இல்லாத செயல் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒரு 2 வருட காலமாக. உங்களுக்கான ஒரு பேருந்து வந்துருச்சு, நீங்கள் எங்கிட்டு போய் சேரணுமோ, எங்கிட்டு போய் நிற்கணுமோ அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு பேருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடத்தில். அதுவும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. விபரீத ராஜயோகம் நான் சொல்லி இருக்கிறேனுங்க, நீங்கள் என்ன வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஆவணி மாதம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம் தானே. சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சிலர் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறாங்க. அவ்வளோ என்னத்துக்கு இன்றைக்கி சாதித்தவங்களோ சம்பாதிச்சவங்களோ மேலுக்கு இருக்கிறவங்களோ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கோம் இல்லை ஐயா. அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் நான் உங்கள் கண்ணில் பட்டிருக்கேன், இல்லை நீங்கள் என்ன வீடியோவை பார்க்குறீங்க இல்லையா. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு நம்புகிறவன இந்த வருடத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்க போகுது. இப்படி இருந்த நீங்கள் இப்படி இருப்பீங்க. அதே மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு மேற்கொண்டு மன வாழ்க்கை நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் வந்து உங்களுக்கு ஆவணி மாதம் தானுங்க, ஆவணி மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறது, இதெல்லாம் வைகாசி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம், இந்த வருடத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதம் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, அந்த கார்த்திகை மாதத்திலிருந்து அந்த 4 மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு நாட்களாக இருக்கும். ஏன்னா இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு கார்த்திகை மாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை குரு பார்ப்பார். குரு பகவானுடைய வீட்டுக்கு சூரியன் டிராவல் பண்ணுவார். மறுபடியும் உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் மகரத்துக்கு போகும்போது, அது வந்து கார்த்திகை, மார்கழி, தை, அந்த தை மாதம்னு வச்சுக்கோங்க.
அந்த தை மாதத்தில் மகரத்தில் தான் சூரியன் இருக்கும். அப்போ குரு பகவானுடைய நேரடியான பார்வை சூரியன் மேலே. அதன் பிறகு மாசி பங்குனி, இந்த குரு பகவானுடைய வீடு, குரு பகவான் 8ல், இது எல்லாமே நமக்கு அப்படியே ஒன்று போல் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். கார்த்திகை மாதத்திலிருந்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த மனம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் செஞ்சுக்குவீங்க. மனசனுக்கு ஆசை, நான் போய் சேர்றதுக்குள்ளார என் சொந்த வீடு வாசல் உருவாகிடணும், என்னுடைய விதி முடியும் போது என் சொந்த மண்ணிலேருந்து நான் போகணுமியா அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். அடுத்தவன் வீட்டிலேருந்து நான் போய் சேரக்கூடாது, என் வீட்டிலேருந்து நான் போகணும், என் மண்ணிலேருந்து நான் போகணுமியா அப்படின்ற ஆசை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிச்சயமாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த வருடத்தில் கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாவது வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். சொந்த மனைக்கு நீங்கள் குடியேறதுக்கான கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க போகுது. இது நீங்கள் சவாலாக நினச்சிக்கோங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கார்த்திகை மாதத்தில், அதாவது உங்களுக்கு நான் ஆவணி மாதத்துலேயே ஒரு டேட் சொல்லிட்டேன். கார்த்திகை மாதத்தில் நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. இதை விட வேறு என்ன சொல்கிறது, என் வீடியோவை பார்க்காதீங்க, இல்லை என்னுடைய சேனலை அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா என் தொழில் மேலே வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இந்த வார்த்தை நான் சொல்கிறேனே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் மேக்சிமம் மெஜாரிட்டியாக சொந்த மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஏன்னா சூரியன் தானே அரசாங்கத்துக்கு அதிபதினு சொல்ல அரசன்னா சூரியன் தானே. அப்போ அந்த தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பார்க்கிறார் அல்லவா. அப்படி இருக்கிற பட்சத்தில் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சுங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிடுச்சிங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன குற்றவாளி ஆக்கிடுச்சிங்க. இன்றைக்கி வழக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருமே குற்றவாளிகள்னு சொல்லிட முடியாதுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றவாளி ஆனவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. 1000 தப்பு பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு தப்பும் பண்ணாமல் உள்ளே இருக்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரத்தில் விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த நேரத்தில் உறுதியாக கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத இந்த பிரபஞ்சம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தீங்க, போகாத இடத்துக்கு தான் போனன்ற பேர் வந்தது, வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்டிடுச்சு அப்படின்ற விவரத்தை இந்த பிரபஞ்சம் மற்றவங்களுக்கு உணர்த்தும். பொறுமையாக இருங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்களை முழுமையாக அனுபவிங்க. வரக்கூடிய தமிழ் வருடமான பாராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வரக்கூடிய பாராபவ வருடத்தில் சரவணபவன்ற மாதிரி பாராபவ வருடம் அருமையான ஒரு நாட்களாக இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விடியில் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த வருடம், புது வருடம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க போகுது. சாதிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், சாதிச்சுட்டு அல்லது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று மட்டும் உறுதிங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறதுல இல்லை சாதிக்கிறதுல நிச்சயம் நான் ஒரு காரணமாக இருப்பேன். என்னுடைய வார்த்தைகள் கேட்டு நீங்கள் வழி நடந்து நீங்கள் மேலுக்கு போனன்ற திருப்தி எனக்கு இருக்குதுங்க. தயவு செய்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.